நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரதுக்குள்ளே இங்கே சமையலே முடிச்சுட்டாங்க. பச்சை புடவை கிட்ட இருக்காங்க இல்லையா, அவங்க தான் செல்வி அம்மா, இந்த டீமோட ஹெட். என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், அரசாணிக்காய் பொரியல், கொள்ளு ரசம். கொள்ளு பருப்பு வெந்துருச்சு, அதை ஆட்டங்களில் ஆட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துவையிலும் அரைச்சி கொண்டு வருவாங்க. இனிப்புக்காக பால் பாயசம், தேங்காய் பருப்பி. செல்வியம்மா டீம் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 3 தெய்வங்களுக்கு தனித்தனியாக படையல் இலை போட்டு சமைச்சதெல்லாம் பரிமாறினாங்க. வேக வச்ச கொள்ளு பருப்பை அரைக்காம கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. அது பேர் பல்லையோன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட கடவுளை நம்ம சிலையாவோ இல்லை சிற்பமாவோ பார்க்க முடியாது. பூட்டி இருக்க கர்ப்பகிரகத்தில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அது வழியா உள்ள தீபம் ஏற்றி வச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த தீபத்தை தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். பூஜை முடிஞ்ச உடனே சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வியம்மா சமையல் சும்மா சூப்பராக இருந்ததுங்க. இந்த வெட்ட வெளியில எந்த சௌரியம் இல்லாம இப்படி இந்த பெண்கள்லாம் பம்பர் மாதிரி சுத்தி சமையல் செஞ்சது பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அதுக்கு சாப்பாடு பரிமாறினது போக எல்லா பாத்திரத்தெல்லாம் கழுவி கமத்தி எல்லாம் வேன்ல ஏத்திட்டாங்க. நாங்க இங்க இருந்து பக்கத்துலயே இருக்க சிறை கோயிலுக்கு போனோம்.